அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு திராவியா முடிச்சிட்டு சனிக்கிழமை நுங்கம்பாக்கம் போயிட்டு ஒரு இடத்துக்கா போயிட்டு சாப்பிடலாம். நானு, தோஃபிக்கு, ரியாஸ், ஆஷிக்கு எல்லாம் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். கண்ணடியில இருந்து டுவார்ட்ஸ் நுங்கம்பாக்கம். லெட்ஸ் ஜாயின் லேடா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது காஃபி கொஸ்டின் மார்க், ஒன் ஆஃப் தி ஹேப்பனிங் ஸ்பாட் இன் நுங்கம்பாக்கம். இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் எல்லாமே 4 பேர் இருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் போயிட்டு 4 ட்ரிங்க்கு 4 இது நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. தப்பா டான்ஸ் ஆடிடும். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துக்கும் போயிட்டு ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஃபி கொஸ்டின் மார்க் இருக்கோம். இங்கே வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இந்த பிளாகோடைய கேமராமேன் பார்த்தோம்னா இவர் தான் ஆஷிக். ஆஷிக், ஹாய் சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஆமாம், இட் வாஸ் ஸோ குட். கோல்ட் காஃபி வந்து செம்ம வேறு லெவல். இது ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் பிளேஸ் ஆக்சுவலாக, காஃபி கொஸ்டின் மார்க். நல்லா இருக்கு. பின்னாடி டஃப் இருக்கு போல. ஆமாம் அவங்க விளையாடிட்டு இங்கே. ஆமாம், அதே மாதிரி உட்காந்து உள்ளக்க உட்காந்துக்கிட்டு பின்னாடி விளையாடுறதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு. நல்ல ஒரு சூப்பராக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகே, இப்போ காதர் நவாஸ்கான் ரோடு என்ட்ரி ஆகிறோம். இறைவனிடம் கையேந்துங்கள். இப்போ காதர் நவாஸ்கான் ரோடில் சோல்னு சொல்லிட்டு ஒரு ஈட்ரிங் வந்திருக்கோம். அங்கே வந்து சோல்ஸ் மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நாங்கள் வந்து பீஃப் சொல்ல போகிறோம். சோல்னு நான் சொன்னேன் உடனே என் மச்சான் காமிங்க வர குசுவு பிடிச்சவர் ஒரு மாதிரி நக்கில் சிரிக்கிறாரு. 40 நிமிஷம் கழிச்சு எனக்கு இந்த பர்கர் வந்திருக்கு. வெதர் இட் இஸ் வர்த் வெயிட்டிங் ஃபார் 40 மினிட்ஸ். இதுக்கு பேர் வந்து சோல் ஸ்மாஷ் பர்கர். எஸ், இட்ஸ் வர்த். இங்கே வேற சேர்த்து கிடச்சிட்டாப்டா. ப்ரோ 40 நிமிஷம் வெயிட் பண்ணேன், வந்துச்சு. யார் அந்த பர்கர் மைண்ட் பண்ணா? ஸ்மாஷ் பர்கர் சூப்பரா இருக்கு. வர்த் தி வெயிட். Thank you. இல்லை என்று சொல்லுவதில்லை. சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பாப்போம். பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். இருக்கிறது வந்து பெரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யோகட்டில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். நான் உனக்கு இது ஒரே நம்ம 4 பேர் ஷேர் பண்ணுறோம். டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ணா நகர் போய்கிட்டு இருக்கோம். போய் செக் பண்ண போகிறோம். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நுங்கம்பாக்கத்துல இருந்து அண்ணா நகர் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்ட்ராபெரியில் வந்து ஏதோ சாக்லேட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்களாம். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. வாங்க போய் பார்ப்போம். ஸ்ட்ராபெரியில் சாக்லேட் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல. ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் ஸ்ட்ராபெரி தனியாக சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணா நகர்லேருந்து இப்போ மவுண்ட் ரோட் புகாரி டீ குடிக்க வாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ள. ரொம்ப நாளாக புகாரியில் வந்து இந்த டீயை வாங்கி சாசரில் ஊற்றி குடிக்கணும். சூப்பராக இருக்கும். இல்லை டீ குடிக்க மாட்டோமா? சூப்பராக இருக்கு. எல்லாம் புகாரியா அப்படி கண்டிங்க. இதனுடைய இது டேஸ்ட் வேறு. இது வந்து பிலாலோட அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இருக்கு, அதுதான் நான் சொன்னேன். மண்டி வந்தாச்சு சஹர் சாப்பாடு சாப்பிட. தமிழ்ச்சர் இருக்கிற மீனாருக்கு இறைவனிடம்
இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை நெய்ச்சோருக்கு எது நல்ல பெஸ்ட் காம்பினேஷன்? நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. மண்ணீரல் இருக்கா? கறியும் வான்கோழியும் முடிஞ்சாமா? 3 பேர். ஆமாம், பாயாசம் வெஜ்ஜு வைக்காதீங்க. இது வந்து கடுகு கோழியா? இது என்னது? இது நாட்டுக்கோழியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பெசஞ்சி, நெய்ச்சோரோட பெசஞ்சி அப்படி எடுத்து வாயில் இது வந்து காக்கா வாத்து கறி கொடுத்துருக்காங்க. இது வாத்து கழுத்து. ஆல்சா இல்லாமல் நெய் சோறு கிடையாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. உடல் குழம்பு வேறு லெவலா? டபுள் டம்கா. ஃபிஷிங் வந்து அன்பு தொல்லைக்கு ஒரு பாயாசத்தோட மீனார் சார் சாப்பாடை நிறைவு செய்கிறோம். எங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம்